இதெல்லாம் அவருக்கு பெருமிதம் தரக்கூடியது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் பாட்டை போட்டு இவன் சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாரு. என்னுடைய அனுமதி இல்லாம நீ இந்த பாட்டை நீ பணம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. திரும்ப அது கரெக்ட் தானே சார்? ஒரு மியூசிக் டைரக்டரா அவர் கிரியேட் பண்ண கம்போசிங் அதை நம்ம பிசினஸுக்கு தான் பயன்படுத்துறோம், நம்ம காசு வாக்குறோம் அதுல. அப்ப அவருக்கு அதுல இருக்க வேண்டிய ராயல்ட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்து தானே ஆகணும். இல்லைங்க, சில வினாடிகள் போற இசை இருக்குல்ல, இவர் இங்க இந்த மாதிரி இடங்கள்ல பணம் வாங்கி வாழ வேண்டிய வறுமையான சூழல்ல வாழக்கூடிய ஒரு நலிந்த கலைஞர் அவர் இருக்காரு. அப்படி இருக்கணும்னு என்ன தேவை இருக்கு? அப்படி இருந்தா தான் கேட்கணுமா என்ன? சரி, நான் இல்லைனாலும் அவருக்கான உரிமை தானே அது. இல்ல, இப்ப நான் கேட்கிறேன், ஒப்பாரி பாடல், தாலாட்டு பாடல், இதுக்கெல்லாம் இதுல இருந்துலாம் இளையராஜா பயன்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? பயன்படுத்தி இருக்காரு. முதல் பாடலே அப்படி இருந்துதான் அப்படித்தானே வந்திருக்கிறாரு. அப்ப அன்னைக்கிளி பாடல்கள்லாம் அந்த நாட்டுப்புற இசையினுடைய வடிவத்துல இருந்து பண்ணிருக்காருல. அப்ப அவங்க எல்லாம் நடவு செய்யறவங்களுக்கு எல்லாம் போய் ரைட்ஸ் கொடுப்பாரா? இல்ல சார், அவங்களுக்கு ராயல்டி கொடுப்பாரா? அவரு பணத்துக்காக எல்லாருமே வெளியே நினைச்சிட்டு இருக்கேன். அது கிடையாது. தன்னுடைய தயவுல தான் இசையை இயங்குறதுன்னு காட்டுறதுக்கு தான், உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்களா சொல்ற இன்டர்பிரிட்டேஷன் தானே இளையராஜா சொல்றது இல்லையா? எப்படி இருக்கு? 96 படத்துல உங்கள் பாடல்களில் பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த காட்சி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர் பத்திரிகையாளர் கேட்டபோது, உனக்கு ஆண்மை இருந்தா நீனே டியூன் போடு. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இளையராஜா அவர்கள் கூலி படத்துல வந்த ஒரு டைட்டில் டீசர்ல இருந்த அவருடைய பாடலுக்கு உண்டான ரைட்ஸை கோரி இருக்கிறார். அனிருத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது, சன் பிக்சர்ஸுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்ல இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு உரிய முறையில் அனுமதி வாங்கலை என்கிட்ட அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. பயன்படுத்தியது அவருடைய பாடல், டிஸ்கோங்கிற தீம்ல தான் அவங்களும் அதை ரிலீஸ் பண்றாங்க, வா வா பக்கம் வா பாடலை. இப்ப அது இளையராஜாவை ஒரு பக்கம் டீஸ் பண்ணிட்டு இருக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இளையராஜா கேட்பது நியாயம் தானா? இளையராஜாவினுடைய இசை எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல பல பேர் சொல்லுவாங்க, உங்க ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மதுரையில இருந்து இளையராஜா பாட்டு 7 பாட்டு கேட்டா எங்க ஊர் வந்துடும் சொல்லுவாங்க. மேப்பே அப்ப ஆமா, கூகுள் மேப்லாம் வர்றதுக்கு முன்னாடி இளையராஜா தான் பல பேருக்கு மேப்பாவே இருந்திருக்காரு. அதனால இளையராஜா அப்படிங்கிறது நமக்கு அன்றாட வாழ்க்கையில ஆக்சிஜன் மாதிரி, அன்னம் தண்ணி மாதிரி, சோறு மாதிரி ஒரு அன்றாட வாழ்வியல் சார்ந்த விஷயம். இரவு நேரத்தினுடைய பல பேருடைய தூக்கத்துக்கு உத்தரவாதமாக இருப்பதும் அவர் தான். தூக்க மாத்திரைகள் போட்டும் தூக்கம் வராதவர்கள் இளையராஜாவின் துணையோடு தான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு கலைஞர். அவர் பாடல்கள் எல்லா திசைகளிலும் ஒழிப்பது அவருக்கு தான் பெருமை. இப்ப 96ங்கிற படம் முழுக்க முழுக்க அந்த 90s கிட்ட, அந்த 90களின் காலகட்டத்தை பிரதிபலிப்பதற்கு அவருடைய பாடல்களை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த பள்ளி பருவத்தில் இருக்க அந்த டீனேஜுக்கான பாடல்களுக்கு இளையராஜா பாட்டை தான் அந்த கதாநாயகி பாடுறா, அதுலதான் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க கதாநாயகி. அப்புறம் கதையை எழுதுறாங்க. 80s இறுதியில பிறக்கிறவங்களுக்கு இளையராஜாவின் பாடல் 96ல ஆமா தேசிய கீதமா தான். ஆமா ஆமா 80s இணையற்ற இசையமைப்பாளருங்கிற முறையில அந்த பாடலை பயன்படுத்துறாங்க. 80sல வந்த பாடலை அந்த 96 படத்துல பயன்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் அவருக்கு பெருமிதம் தரக்கூடியது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் பாட்டை போட்டு இவன் சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாரு. என்னுடைய அனுமதி இல்லாம நீ இந்த பாட்டை நீ பணம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. திரும்ப சொல்றாரு. அது கரெக்ட் தானே சார்? ஒரு மியூசிக் டைரக்டரா அவர் கிரியேட் பண்ண கம்போசிங் அதை நம்ம பிசினஸுக்கு தான் பயன்படுத்துறோம், நம்ம காசு வாக்குறோம் அதுல. அப்ப அவருக்கு அதுல இருக்க வேண்டிய ராயல்ட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்து தானே ஆகணும். இல்லைங்க, சில வினாடிகள் போற இசை இருக்குல்ல. ஒரு இடத்துக்கு ஒரு பார்ட்டிக்கு போறான் ஒருத்தன், அங்க ஒரு ஸ்பீக்கர்ல வா வா பக்கம் வான்னு ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு 10 செகண்ட் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஃபீலை கிரியேட் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உடனே முன்னாடியே நீ ஏன் ரைட்ஸ் வாங்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. முழுமையான பாடலை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆஹா சார், இப்ப அவர் கேட்கறதுமே கல்யாண வீட்டுல நீங்க போய் பாட்டு போடுறதுக்காண்டி ரைட்ஸ் அவர் நம்மள்ட்ட கேட்கல. நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல உங்களுடைய நிகழ்ச்சியில நீங்க என்னுடைய பாட்டை போட்டு ஆட போறீங்க அப்படின்னா நான் கேட்க போறது இல்லை. ஆனா டிக்கெட்டு கொடுத்து காசு வாங்கி ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, ஒரு பாடகரை கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க, அதை
பணமா பண்றீங்க, டைட்டில் ஸ்பான்சரு, கோ ப்ரொடியூசரு, இப்படி எல்லாம் ப்ரோக்ராமா பண்றீங்கன்னா அதுல காசுக்கு தானே விற்கிறீங்க. அப்ப அதுல என்னுடைய பாடலை பயன்படுத்தும் போது ராயல்டி கொடுக்கணும் அப்படின்னு தானே கேட்கிறாரு. அப்படி கேட்பதற்கு அவருக்கு சட்டப்பூர்வமான உரிமை இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த உரிமை, அந்த ரைட்ஸ்ங்கிறத நான் விட்டுருங்க. இவர் இங்க இந்த மாதிரி இடங்கள்ல பணம் வாங்கி வாழ வேண்டிய வறுமையான சூழல்ல வாழக்கூடிய ஒரு நலிந்த கலைஞர் அவர் இருக்காரு. அப்படி இருக்கணும்னு என்ன தேவை இருக்கு? அப்படி இருந்தா தான் கேட்கணுமா என்ன? சரி, நான் இல்லைனாலும் அவருக்கான உரிமை தானே அது. இல்ல, இப்ப நான் கேட்கிறேன், பாரதியாருடைய பாடல்களை இளையராஜா பாடுறாரு. இப்ப பாரதியாருடைய கொள்ளு பேரன், அவங்களுடைய மகள் வழி பேரன் பத்திலாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எல்லாம் அனுமதி வாங்கி போடுறாரு. அவரு பாரதியார் இது அவர் ஒரு பிசினஸா ஒண்ணு பண்ணி அவருக்கான புத்தகமா ரைட்ஸ் வாங்கி ஒண்ணு இருக்குன்னா அது அவருடைய அனுமதி இல்லாம நீங்க பிரசுரிக்க முடியாதுல்ல. அதுக்கு ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோங்க. பாரதியாரின் பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு விட்டது. அப்ப அதை பத்தி பேச முடியாது சார். இப்ப இளையராஜா பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சுன்னா யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இளையராஜாவின் பாடல்களை அரசாங்க நாட்டுடைமையாக்கல, மக்கள் தானே நாட்டுடைமை ஆக்கிட்டான்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவருடைய இசை ஒரு இசை உருவாகிற இடம் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க அவருடைய கற்பனையில மட்டுமே உதித்த இசைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப வா பக்கம் வா இசையினுடைய தொடக்கம் எங்க இருந்து அவர் எடுத்தாரு? அவர் அன்றைய இந்தி பாடல இருந்து எடுத்தாரா, இந்துஸ்தானி மெட்டில இருந்து எடுத்தாரா, எங்க இருந்து எடுத்தாருன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்ப ஏதாவது என்ன சொல்றதுன்னா, நாத்து நடுறவங்க பாடுறாங்க, நடவு செய்யறவங்க பாடுறாங்க, கும்மி பாட்டு பாடுறாங்க, பல வகையான வழிபாட்டு பாடல்கள் இருக்கிறது. எல்லாருமே இப்ப சபரிமலைக்கு போறவன் பாட்டு பாடிக்கிட்டு போறான், இதெல்லாம் உண்டு தானே. பாத யாத்திரை போறவன் பாடுறான், திருவாசகம் பாடுறான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இசை என்பது தமிழ் இலக்கியத்துல முதல் பாடல் தோன்றிய காலம் இருக்குல்ல. ஏன்னா எல்லாமே கவிதை வடிவம். உரைநடைங்கிறது வெறும் 100 ஆண்டு காலம் தான் உரைநடை வடிவம் ஒண்ணு உருவாயிருக்கு. சிறுகதை, நாவல், கட்டுரைகள்ல உருவானதெல்லாம் இந்த 100 ஆண்டு காலத்துக்குள்ளதான். தமிழில எல்லாமே இசை பாடல்கள் தான். இருந்து எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்கிற திருக்குறள்ல இருந்து இப்ப திருக்குறளினுடைய ஒரு குறளை எடுத்து வச்சு இசையமைக்கிறாங்களா இல்லையா? அப்ப திருவள்ளுவர் மியூசிக் டைரக்டரா? மெட்டுக்கு பாட்டுல இருந்தவர் அவரு நம்ம வைரமுத்து, யுகபாரதி மாதிரி பாடலாசிரியர் வகையை சார்ந்தவரா திருவள்ளுவர்? இல்ல. ஆனா அது ஏன் இசைக்கு பொருந்தது? இப்ப நீங்க ஒரு கட்டுரையில இருந்து ஒரு வரி எடுத்து வச்சு இசையமைக்க முடியுமா? இசையமைக்க முடியாது. அது ஏற்கனவே இசை வடிவம் தான் எல்லாமே. நீங்க எல்லா இசை, அதாவது ஏன் மரபு கவிதை என்று சொல்லக்கூடிய அந்த செய்யுள் வடிவங்கள்லாம் ஏன் உருவாச்சு அப்படின்னா, அந்த காலத்துல அச்சு ஊடகங்கள் கிடையாது. எந்த ஊடகம் கிடையாது. அச்சு ஊடகம்னு இல்ல, எந்த ஊடகமே இல்ல. பனை ஓலைகள்ல அவங்க ஆணியில எழுதி வச்சதா சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி இவ்வளவு காலத்துக்கு ஒரு 2000 வருஷமாக எப்படி இந்த இலக்கியத்தை பக்குவப்படுத்தினாங்க, அதாவது பாதுகாத்தாங்க? 2000 வருஷமா இந்த இலக்கியங்களை எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்னா, நினைவாற்றல் மூலமா தான் பாதுகாக்கிறாங்க. நினைவாற்றலினுடைய தொடர்ச்சி தான் பாதுகாக்கிறாங்க. அது அழியிற மாதிரி இருக்கும்போது ஞாபகம் இருக்கிற ஒருத்தர் மறுபடியும் எழுதுறது. ஏன் அது நினைவுல இருக்கு அப்படின்னா, நீங்க மனப்பாட செய்யுள் பகுதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் நமக்கு நினைவுல இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு இசை நயம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஓசை நயம் இருக்கு, ஒரு சந்தம் இருக்கு. அதுக்குள்ள அந்த பாட்டை சொன்னியனாலே தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை அப்படின்னு சொல்லும் போது எந்த தமிழாசிரியருமே இசைத்தன்மை இல்லாம சொல்ல மாட்டாங்க. இப்ப கம்பன் விழா நடக்குது, கம்பராமாயணம் பத்தி பேசுறாங்க, அவங்க பாட்டா பாடுவாங்களே, பேராசிரியர்கள் அந்த திறனாய்வாளர்கள்லாம் பேசுவாங்களே, அவங்க பாட்டாவே பாடுவாங்க. அதை இப்ப பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு படம் இருக்கு, எம்ஜிஆர் படம் இருக்கு. அதுல திருக்குறளை ஒரு பாடலுக்கு நடுவுல பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இது ஜேசாஸ் வாட்ல. அப்புறம் தான் ஒன்றே குலம் என்று பாடுவோம் அப்படிங்கிற பாட்டுக்கு முன்னாடியே 2 திருக்குறளை அவங்க பாட்டா பாடுறாங்கல்ல. அப்ப அது எந்த டியூன்ல இருந்து வந்துச்சு, என்ன மெட்டில இருந்து வந்துச்சு, எந்த இசையில இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, காலங்காலமாக இசைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்பொழுது ஒளிப்பதிவு கூடங்கள் கிடையாது. திருவாசகம் எழுதப்பட்ட போது இசை கூடங்கள் இருந்துச்சா? இல்ல. அது அந்த நேரம் கேட்பாங்க, காற்றோடு அது கலந்து போயிடும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு வித்தை மாதிரி அது நிகழ்த்து கடைகள், அந்த நிமிஷம் அது நடக்கும். அப்புறம் அடுத்த நிமிடம் எல்லா காலத்திலும் இசை கலைஞர்கள் இருக்காங்க. திருவள்ளுவர் காலத்துல இசை கலைஞர்கள் இல்லையா? கம்பன் காலத்துல இல்லையா? எல்லா காலத்திலும் இசை கலைஞர்கள் இருக்காங்க. அதை பதிவு செய்கிற வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது.
அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நாத்து நடுக்கிற பாடல், நடவு பாடல், ஒப்பாரி பாடல், தாலாட்டு பாடல், இதுக்கெல்லாம் வந்து இதுல இருந்துலாம் இளையராஜா பயன்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? பயன்படுத்தி இருக்காரு. முதல் பாடலே அப்படி இருந்துதான், அப்படித்தானே வந்திருக்கிறாரு. அப்ப அன்னைக்கிளி பாடல்கள்லாம் வந்து அந்த நாட்டுப்புற இசையினுடைய வடிவத்துல இருந்து பண்ணிருக்காருல. அப்ப அவங்க எல்லாம் நடவு செய்யறவங்களுக்கு எல்லாம் போய் ரைட்ஸ் கொடுப்பாரா? இல்ல சார், உங்களுக்கு ராயல்டி கொடுப்பாரு அவரு? இல்ல சார், ஓன் பண்ணி ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்றப்ப அதுக்கு கொடுத்து வாங்குறது தானே சார், அதானே சார் சட்டம். அவரு 1000 படங்களுக்கு மேல இளையராஜா இசை பண்ணிருக்காரு. 1000 படங்களுக்கும் அவர் தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கி இருக்கிறாரு. பல எஃப்எம்ல இருந்து, பண்பலையில இருந்து, பல இடங்கள்ல வந்து நட்சத்திர விடுதிகள்ல இருந்து, உணவகங்கள்ல இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்து அவருக்கு ஏற்கனவே நிறுவனமயமாக்கப்பட்ட எல்லா வணிகம் சார்ந்த இடங்கள்ல இருந்து அவருக்கு ஏற்கனவே ராயல்டி வருது. ஒரு படத்துல 10 செகண்ட் யூஸ் பண்றாங்க, முறைப்படி அனுமதி வாங்கி செய்ய வேண்டும். மொத்த கதையுமே ஆட்டைய போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் சினிமால ஒருத்தர் எழுதின கதையை நாவலை எடுத்து படமா எடுத்து அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. அதுக்கு போய் கோர்ட்ல போய் நிரூபிக்க முடியல, எதையாவது பேரை மாத்தி வச்சிருக்கான், என்னமோ வச்சிருக்கான். இப்ப இவர் போய் ஒரு 10 செகண்டோ ஒரு 30 செகண்டோ இவருடைய பாடலை பயன்படுத்துறதுக்கு இவர் வந்து ரைட்ஸ் கேட்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்றேன். திருமுருக கிருபானந்த வாரியார அவர் வாழுகிற காலத்திலேயே மிமிக்ரி பண்றவங்க அவர் குரல்ல பேசுவாங்க. நீங்க பல பேர் கேட்டிருப்பீங்க, எம்பெருமான் முருகன் கேட்டிருப்பீங்க. ஏன்னா வினோதமான குரல்ல வந்து எம்.ஆர். ராதா குரல், கிருபானந்த வாரியார் குரல் எல்லாம் வந்து வினோதமா, எப்பவுமே எவர் கிரீன் குரல், ரகுவரன் குரல், இதெல்லாம் வித்தியாசமான குரல். அப்ப அந்த காலகட்டத்துல வந்து கிருபானந்த வாரியாருடைய வாய்ஸ்ல பல பேர் பேசுறத குறித்து வாரியார்டே கேட்கிறாங்க, உங்க குரல்ல பல பேர் பேசி சிரிக்க வைக்கிறாங்களே, காமெடி பண்றாங்களே, இது உங்களுக்கு வருத்தம் தருதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த குரல், என்னுடைய குரலை பயன்படுத்தி சில கலைஞர்கள் வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியா இருக்கு. என்ன கேலி செய்யறதா நான் நினைக்கல, என் குரல் அவங்களுக்கு பயன்படுது அப்படின்னாரு. இந்த பெருந்தன்மை இளையராஜாவிடம் இல்லை. இல்ல சார், அப்படி மட்டும் அதை பாக்குறது தட்டையான பார்வையா தோணாதா சார்? எப்படி? விருப்பமுடைய படம், நீ வந்து ஒரு குறிப்பிட்ட படம், அந்த படத்துக்கு சமூகத்துக்காக அந்த படத்தை எடுக்கிற, நான் உங்ககிட்ட காசே வாங்கல அப்படின்னு சொல்றவர் தான் இளையராஜா. அப்படி சொல்லியும் இருக்கிறாரு. அப்படியான படங்களுக்கு, பாட்டுக்கு காசு வாங்காமே இருந்திருக்கிறாரு. அப்புறம் காசுக்காக கூப்பிடுறாரு, கேட்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இல்லமா? அப்படியான நபரா அவரு? அவர் படம் பண்ணதுக்கே காசு வாங்காம செய்யறவர் தானே. இதை கேட்கிறாருன்னா நீங்க அதை பிசினஸ் பண்றீங்க. ஒரு சில விதிவிலக்குங்க. விதிவிலக்கு எப்படி எடுத்துக்காட்டாங்க, ஒரு தென்னந்தோப்புல எல்லா மரமும் நிமிர்ந்து நிக்குது, ஒரு மரம் சாஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென்னை மரம் என்பது ஒரு பக்கம் சாய்வோட கூடியது அப்படின்னு நீங்க எழுதவே முடியாது. விதிவிலக்கு என்பது வேறு, அன்றாட விதிமுறைகள் என்பது வேறு. இல்ல சார், அப்படி அவருக்கு பிரியப்பட்டவங்களுக்கு அவர் விட்டு கொடுத்துருப்பாரு. யாரோ ஒரு ப்ரொடியூசருக்கோ அல்லது பாரதி ராஜா மாதிரி அவர் வேண்டப்பட்ட நண்பர்களுக்கோ ஒரு படத்துக்கு இசையமைக்கும் போது பணத்தை விட்டு கொடுத்துருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து கமர்ஷியல் இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லவே முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, இளையராஜா பாடல்களை பயன்படுத்துவது அவருக்கு பெருமிதமான விஷயம் தானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு படம் வரைக்கும் நீ என்ன அனிருத் இசை வந்தாலும், எவ்வளவு ட்ரெண்டிங் சேஞ்ச் ஆனாலும், அந்த படத்துக்குமே ரெஃபரன்ஸா வந்து இளையராஜாவினுடைய ஒரு பாடல் வந்து சில செகண்ட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது என்பது அவருக்கு பெருமைக்குரிய விஷயம் தானே. பெருமைதான் சார். நீங்க அதை தொழிலுக்கு பயன்படுத்துறீங்கல்ல, அதை வச்சு மில்லியன்ஸ்ல வியூஸ் பாக்குறீங்கல்ல, தனி கட்டா எடுத்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனில யூடியூப்ல போட்டு அது ஒரு ரெவென்யூ தானே வருது. அந்த ரெவென்யூல என்னுடைய டியூன் தானே பயன்படுத்தப்படுது. அதுக்கு நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடு அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு? நாளைக்கு நீங்க ஒரு எழுத்தாளர், உங்களுடைய புத்தகம் இருக்கு, நான் உங்க மேல இருக்கக்கூடிய பிரியத்துல நான் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் நானே பிரிண்ட் போட்டுட்டு, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் உங்க மீது கொண்டிருக்கக்கூடிய காதலாலும் உங்களை நான் வந்து உங்களுடைய எழுத்தின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய வசீகரத்தாலும் நான் பிரிண்ட் போட்டுக்கிட்டேன்னு சொன்னா ஏத்துக்க முடியும்? மனுஷபுத்திரன் கவிதையை ஒருத்தன் படிச்சுட்டு அதை ஆனந்தவுடனுக்கு எழுதி அனுப்பி அவன் பேர்லயே வந்துருச்சு. மனுஷபுத்திரனே படிச்சுட்டு ஆனந்தவுடனுக்கு போன் போட்டாரு ஒரு முறை. இதெல்லாம் நடக்குது நாட்டுல, இதெல்லாம் நடக்காத விஷயமே கிடையாது. ஆமா சார், போன் போடுறாருல்ல சார். ஆமாங்க. அப்ப இளையராஜா கேட்கதானே சார். நான் கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரியான கலைஞர்கள் வேற, கவிதை எழுதுறவங்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு. நம்ம என்ன கேட்கிறேன்னா, வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், புகழின் உச்சத்தை சந்தித்தவர்கள், புகழின் உச்சியை பார்த்தவர்கள், பொருளாதாரத்துல வந்து நிகரற்ற செல்வங்களை வந்து சம்பாதித்தவர்கள், ஒரு சிலர் உங்களுடைய பாதிப்பில் இருந்து ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா அவர்களை கருணையோடு ஆசீர்வதிக்கக்கூடிய மனம் ஏன் அவருக்கு வாய்க்கப்படுவது? நான் அவர் கேட்கவே கூடாதுன்னு நான் சொல்லல, அவருக்கு உரிமை இல்லை, இப்படி கேட்பதற்கு அவருக்கு அதிகாரமே இல்லை அப்படிலாம் நான் சொல்லல. ஏன் அவர்களை ஆசீர்வதிக்கிற மனம் உங்களுக்கு ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் தன்னிடம் வந்து தன் தாழ் பணிய வேண்டும் தலைக்கலாம் தான் காரணம், வேற என்னவா இருக்க முடியும்? இது ரகுமான்ட்டையும் இருக்குல்ல சார். எந்த ரகுமானும் யார்கிட்டையும் காசு வாங்காம கொடுக்கறதே இல்ல. ரகுமானுடைய டியூன்ஸும் அப்படிதான் பயன்படுத்தப்படுது. அவர்கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, ரகுமான் எந்த தன்னுடைய பாடல் வந்து பயன்படுத்துறதுக்கு எந்த கோர்ட்ல போய் எஸ்பிபி எனக்கு பாடக்கூடாது எந்த வழக்கு போட்டாலும் இல்ல, ப்ராப்பரா அவர்கிட்ட லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. அவர் அதுல மாஸ்டர்,
அவரால் அவர் ஒரு தனி டீம் போட்டு ஏற்கனவே ஒரு முறையா இல்லைங்க இல்ல சார், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல அவங்க அதை நேரடியாவே டீல் பண்ணி அதனுடைய ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட இருந்து பேசி அந்த சிக்கலெல்லாம் நிவர்த்தி பண்ணிருக்காங்க. இது கடந்த காலத்துல நடந்திருக்குல்ல ரஹ்மானுக்கும். அவர் அதெல்லாம் வாங்கும்போது இவர் வாங்கக்கூடாது. எஸ்பிபி மேல வந்து வழக்கு போட்டது என்பது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாது. அவரோட நீண்ட காலம் அவர் இசையமைப்பாளர் ஆவதற்கு முன்பே அவர்கள் நண்பர்களாக இருந்து இசை கச்சேரிகள், மேடை கச்சேரிகள் எல்லாம் ஒன்றாக பயணித்தவர்கள். என் பாடலை நீ பாடவே கூடாது அப்படின்னு அவர் சட்டப்பூர்வமா அவன் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னதுலாம் ஒரு நட்பிற்கான ஒரு இலக்கணமே கிடையாது சார். அது எப்படி சார்? எஸ்பிபி அவர்கள் மேடையில பாடுறதுக்காக டிக்கெட் போட்டு ஆஹா கானம், அமுத கானம், அந்த கானம், இந்த கானம்னு அவரை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு நான் மதுரையில காசு போட்டு டிக்கெட் போட்டு விற்கிறேன். பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாரும் எனக்கு ஸ்பான்சர். எஸ்பிபி அவர்களுக்கு நான் 1 லட்சம் ரூபா கொடுத்துறேன், 10 லட்சம் ரூபா கூட கொடுத்து ஸ்டேஜ் ஏத்துறேன். அவருக்கு நான் காசு கொடுத்து ஏத்துறேன்றப்ப அந்த காசை நான் டிக்கெட் மூலமா ரீஃபில் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து 50 லட்சமா நான் சம்பாதிக்கிறேன். அப்ப அதுல பயன்படுத்தக்கூடிய பாடல்கள் என்னுடைய பாடல்கள் இருக்குன்னா எனக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் தானே சார்? நீங்க நான் ஒரு குட் காஸ்க்காக பண்றேன், நான் வந்து காசே இல்லாம பண்றேன், எல்லா மக்களையும் மகிழ்விக்க ஒரு பொது மேடையா வச்சு சும்மா கூப்பிட்டு நடத்துறேன் அப்படின்னா பரவாயில்ல சார். அது ஒரு பிசினஸா ப்ரமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணும்போது என்னுடைய பாடல் இதுல பயன்படுத்தப்பட்டா என்னை கூப்பிடுங்க. எஸ்பிபிக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்க அவரை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி அவரை லைவா வந்து பாட வைக்க முடியுதுன்னா, இளையராஜாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஸ்டேஜ் ஏற்றி அவரை மியூசிக் போட சொல்லி அதை ஒரு ப்ரோக்ராமா மாத்தலாம் அப்படிங்கிற கேள்வி. இளையராஜா ஒரிஜினலாவே இசையமைத்த பாடல்களுக்கு நீங்க சொல்றது பொருந்தும். அவர் பல்வேறு இசைகளை வந்து வேறு வேறு இசைகள்ல இருந்து எடுத்து தழுவப்பட்ட பாடல்களும் அதுக்குள்ள இருக்கு. அந்த பட்டியலுக்கு யாருக்கு பணம் கொடுக்கணும்? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. அவர் ஒரு இந்தி பாடலினுடைய தாக்கத்துல இருந்து அதுல இருந்து ஒரு பாடல் போடுறாரு, அதே மாதிரி பாடல்லாம் போட்டிருக்காரு, அப்படியே கூட போட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் யாருக்கு ரைட்ஸ் கொடுக்குறது? இப்ப வந்து இந்திய இசையமைப்பாளருடைய வாரிசுகளுக்கு போய் ரைட்ஸ் கொடுக்குறதா? என்ன கேட்கிறேன்னா, அவருக்கு அதை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை தாண்டி அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். இதை வாங்கிதான் அவர் வாழ்வாதாரத்தை வந்து ஜீவாதாரத்தை வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து நிரப்புகிற இடத்துல அவர் இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய முன்னோடிகளுடைய இசையிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள், நிறைய விஷயங்களை அவர்கள் பாதிப்புல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க என்ன திரும்ப கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப காலங்காலமாக இது ஒரு தொடர்ச்சி. இசைங்கிறது வந்து இசையில யாருமே சுயம்பு கிடையாது. திரை இசையை பொறுத்தவரையில என்னுடைய தனித்தன்மை இது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், திரை இசை எப்படிப்பட்டதுங்கிறது. சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலோட தனித்தன்மைக்குல அது எவ்வளவு மகத்தானது. அவர் முருகனை பத்தி பாடினார்னா முருகன் இறங்கி வந்துருவார். அந்த மாதிரி பாடுவாரா இல்லையா? ஆமா. அந்த தன்மை அவர் உண்டுல. அவரை திரை இசை பாடல்கள் அதிகமா பயன்படுத்துறாங்களா? இல்ல, பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்த முடியல? தனித்த குரல் வந்து கதாநாயகர்களுக்கு செட் ஆகாது. பிபி சீனிவாஸ், ஜெயச்சந்திரன் நல்லா பாடக்கூடியவங்கள பல பேரை எஸ்பிபி அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எஸ்பிபி என்ன பண்ணுவாரு? கமலஹாசனுக்கு அவர் மாதிரியே பாடுவாரு, ரஜினிகாந்துக்கு அவர் மாதிரியே பாடுவாரு, அஜித் வரைக்கும் பாடுவாரு, தனுஷ்க்கு பாடுவாரு. அவரே அந்த நடிகனே பாடுவது போன்ற பாவனையை தோற்றுவிப்பார். அவர் குரல் வழியா அவர் ஜாலம் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ஜாலம் வந்து இவங்களுக்கெல்லாம் வாய்க்கல, ஜெயச்சந்திரனுக்கோ ஜெயஸ்தாஸுக்கோ வாய்க்கல. அப்ப பாடல் வாய்ப்பு குறைந்ததா இல்லையா? அப்ப என்னன்னா, திரை இசை என்பது தனித்தன்மை சார்ந்தது அல்ல. யாரோ ஒருத்தன் கதை கொண்டு வர்றான், யாரோ ஒருத்தன் வந்து சிச்சுவேஷன் சொல்றான், யாரோ ஒருத்தர் பாடுறாரு, ஒரு கூட்டு இயக்கம் தானே, எல்லாரும் சேர்ந்து பண்ற டீம் ஒர்க் தானே அது. ரைட். இது ஒரு சிக்கலான இடத்துல நிக்குதுங்கிறீங்க. பணம் ஏற்கனவே கொடுத்து டியூன் வாங்கின ப்ரொடியூசருக்கு இந்த பணம் சொந்தமா இல்ல இளையராஜாவுக்கு இது சொந்தமா அப்படிங்கிற இடத்துலயே பிரச்சனை இருக்குன்னு. ஆமாங்க, இது பல, அதாவது இது கூட்டாஞ்சோறு ஆக்குறதுங்க. நீ கொஞ்சம் கொண்டு வா, நான் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க ஆக்குறோம். கூட்டாஞ்சோறுல உன்னோட தனித்தன்மைங்கிறதுக்கான பெர்சன்டேஜ் எத்தனை? 1000 படங்களுக்கான பாடல்கள்ல நீங்க ஒரு 7000 பாட்டு பண்ணிருக்கீங்கன்னா 7000 பாட்டு ஒரிஜினலா உங்க பாட்டு தான் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நாளைக்கு ஷூட்டிங் போகணும், இன்னைக்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்க, அவர் பாட்டே ஒரு ரிப்பீட்டேஷனும் பண்ணியிருக்காருல்ல, அதுவும் இருக்கு. பிறர் பாடலுடைய தாக்கமும் இருக்கு. அவர் சின்ன வயசுல கேட்டதுல இருந்து ஒரு ராகத்துல இருந்து ஒண்ணு இருக்கு. அது காப்பி அடிச்ச பாடல்கள் என்னென்ன இருக்கு, நாங்க எங்கெங்க இருந்தெல்லாம் ஆட்டையை போட்டோம் சுட்டோம்னு கங்கையமரனே பேசியிருக்கிறாரு. வேற யாரும் இல்ல, வைரமுத்து பேசல. நாங்க என்னென்ன பாட்டுல இருந்து அடிச்சோம்னு சொல்லி கங்கையமரனுடைய நேர்காணல் இருக்கு, நீங்க பாருங்க. அப்ப 100% அப்படின்னு ஒண்ணு கிடையாதுல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து தனக்கான ரைட்ஸ் கேட்கிறத நான் தவறா சொல்லல, அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனா ஒரிஜினாலிட்டியா இப்படி எல்லாருமே கிளம்புனா, இப்ப பாடலாசிரியர்கள் அத்தனை பேருமே உரிமை கோருவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சட்டப்பூர்வமா அவங்களுக்கும் உரிமை இருக்கு. சட்டப்படி அவங்கள அணுக முடியும். அவங்க எல்லாம் கிளம்பி வந்தா நாடு என்ன ஆகும்? ஒரு கச்சேரி கூட நடத்த முடியாது. எல்லாரும் கொடுங்கப்ப. சரி, இப்ப டிக்கெட் ப்ரோக்ராம் போடுறது நீங்க சொல்றீங்கல்ல,
டிக்கெட் வசூலாலைன்னா என்ன பண்றது? இவருக்கு அனுமதி வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப துபாயில வந்து ஒரு திடீர்னு ஒரு நிகழ்ச்சி கேன்சல் ஆச்சு தெரியுமா? இளையராஜா டிக்கெட் போட்டு. அப்ப கேன்சல் ஆனா என்ன பண்றது? அது ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல சார். வாங்கின டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்றது தானே, அவ்வளவுதானே. ஆமாங்க, இவர்கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு கச்சேரி நடக்கலைன்னா என்ன பண்றது? நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதனால இதற்கு பின்னாடி வந்து என்னன்னா, இளையராஜா அவர் அடைந்திருக்கிற உயரங்களுக்கு, அவர் அடைந்திருக்கிற சிகரங்களுக்கு அதற்கு பொருத்தமான பெருந்தன்மையற்றவராக அவர் இருக்கிறார். அவர் விட்டு கொடுக்கறதுக்கான அவரிடம் பெருந்தன்மை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது சரியா அப்படின்ற கேள்வியை உங்க முன்னாடி வச்சா என்ன பதில் வரும்? சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே பயன்படுத்திய பல உங்களுடைய மூத்த முன்னோடிகளினுடைய இசைப்பாடல்கள்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற விதமாக நீங்க எத்தனை பேருக்கு ராயல்டி கொடுத்துருக்கீங்க? உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்பாங்க. நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? அந்த ரைட்ஸை நீங்க எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க? ஏங்க, அவருடைய சொந்த சகோதரர் பாவலர் வரதராஜன், அவருடைய மகன் வந்து ஒருத்தன் இசையமைப்பாளரா வரணும்ட்டு பல படங்கள் இசையமைச்சிருக்கான். இளைய கங்கைன்னு, கங்கை அமரன் பேர்ல பாதி இருக்கும். அவருடைய வளர்ச்சி அவர் தடுத்திருக்கிறாரு. அவன் இசையமைப்பாளர் ஆனது இவருக்கு பிடிக்கல. என்னன்னு தடுத்தாரு? என்ன தடுத்துனா, அவனுக்கு வாய்ப்பு வர விடாம பாத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. கங்கை அமரனே நிறைய குற்றச்சாட்டுகளை இளையராஜா மீது பதிவு செஞ்சிருக்காரு. பண்ணையபுரம் எக்ஸ்பிரஸ்னு அவர் ஒரு தொடர் எழுதினார் நக்கீரன்ல. 6 தொடர் இருக்கு, 6 புத்தகம் இல்லையா? அந்த புத்தகத்துல அவரை குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றதுன்னா, நீங்கள் யாரையுமே நீங்கள் வந்து புனிதமுலாம் பூசாதீங்க. ஒரு மகத்தான கலைஞன், அவ்வளவுதான் விஷயம். அதை தாண்டி எல்லாருக்கும் பின்னாடி வேறு வேறு அரசியல் இருக்கிறது, வேறு வேறு கணக்கு இருக்கிறது. அதையும் சேர்த்து வைத்துதான் அதை பார்க்க. என்ன அரசியல் கணக்கு இளையராஜாக்கு இருக்கிறது? எல்லாருக்குமே தெரியுமே என்ன அரசியல் கணக்கு இருக்கு. அதாவதுங்க, தன்னை வந்து யாரோடையும் தன்னை ஒப்பிடக்கூடாது. இப்ப கூட அவர் எதுக்கு தெரியுமா அவர் வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வழக்கெல்லாம் போடுறாரு? பணத்துக்காக எல்லாருமே வெளியே நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. வேற தன்னுடைய தயவுல தான் இசையை இயங்குறது காட்டுறதுக்கு தான், உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு. என்னுடைய சாயல் இல்லாம, என்னோட பாதிப்பு இல்லாம ஒருத்தரும் பண்ண முடியாதுடா நீங்க எல்லாம் அப்படி சொல்றதுக்காக தான் வழக்கு போடுறாரு. அவர் பணத்துக்காக போடுறாருங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளல. அவருடைய உள்நோக்கம் அதுதான். என்னை தாண்டி எவனும் இல்லை அப்படிங்கிறதா அவருடைய உளவியல். இது ஒரு வகையான ஒரு இதுதான், ஆதிக்கம் தான். என்னை தாண்டி எதுவும் இல்லை, இசையிலே என்னை தாண்டி நீ யாருமே இல்லை. பாடலாசிரியனா என்னை தாண்டி நீ ஒண்ணுமே கிடையாது. நீங்களா சொல்ற இன்டர்பிரிட்டேஷன் தானே இது, இளையராஜா சொல்றது இல்லையா? அது எப்படி எடுத்துக்க? 96 படத்துல வந்து உங்கள் பாடல்களில் பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த காட்சிகளுக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீன்னு ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர் கேட்டபோது, உனக்கு ஆண்மை இருந்தா நீனே டியூன் போடு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த வார்த்தையை அவர் சொல்வது என்பது ஒரு ஆபாசமான குற்றச்சாட்டு. ஒரு கிரியேட்டிவிட்டியில ஒரு கட்டத்திற்கு மேல எல்லாருக்குமே கிரியேட்டிவிட்டி பிளாக்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இயங்க முடியாது. அவங்களுடைய இசையே அவர்களே திரும்ப திரும்ப போல செய்தல் மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்படி ரிப்பீட் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும் அதே பாட்டு தான் அது வருது, அந்த சாயல்லே இருக்கு. இப்ப விடுதலை பாட்டு கேட்கும் போது அது அவர் போட்ட இன்னொரு பாட்டினுடைய சாயல் தான் அது அப்படிங்கிறது தெரியுது. அப்ப புதுசா வந்து கிரியேட்டிவிட்டி பண்ண முடியாதப்பதான் அந்த மியூசிக் டைரக்டருக்கான மார்க்கெட் வந்து இறங்கும். வெளியில என்ன சொல்லுவோம்னா, காம்படிஷன் வந்துருச்சு, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு சொல்லுவோம். உண்மை அது கிடையாது. உங்கள் பாடலின் சாயலில் இருந்து நீங்கள் வெளியேற முடியாதப்ப, புதுசா ஒன்ன கிரியேட் பண்ண முடியாதப்ப உங்களுக்கான மார்க்கெட் முடிவுக்கு வருகிறது. அதனால 90களினுடைய இறுதியிலேயே அவருக்கு ஏறத்தால அவருக்கு வந்து புதிய விஷயம்னு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு யாரும் எந்த முன்னணி நிறுவனங்களோ, பெரிய நிறுவனங்களோ, ஸ்டார் படங்களோ, நீங்க வந்து வீரா படத்துக்கு பின்னாடி வந்து ரஜினிகாந்த் படத்தை அவருக்கு இசையமைக்கலையே, யாருமே போறது இல்லை. இங்க ரகுமானே பழசாயிட்டா இருப்பவங்களுக்கு. அடுத்து அனிருத் காலம் வந்துருச்சு. மியூசிக் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப ராஜா வந்து ரகுமான விட்டா அதுக்கு அடுத்து எந்த தலைமுறையா இருக்கட்டும், அவங்க ரகுமான் வந்தாரு, வித்யாசாகர் வந்தாரு, ஹாரி ஜெயராஜ் வந்தாரு, அனிருத் வந்தாரு, அடுத்து வேற பக்கம் போய்கிட்டே இருக்கும் இசை. யாரிடமும் வந்து அது தங்காதுங்க. அப்படி யார் வந்தாலும் என்னுடைய தாக்கம் இருக்குங்கிறத அவர் ப்ரூஃப் பண்றதுக்காக தான். நீங்க எல்லாம் யாருமே ஒண்ணுமே கிடையாதுடா. எத்தனை ரகுமான் வந்தாலும், எத்தனை அனிருத் வந்தாலும், எத்தனை ஹாரி ஜெயராஜ் வந்தாலும், எத்தனை வித்யாசாகர் வந்தாலும், இளையராஜா பாட்டை வச்சுதான்டா நீங்க வாழ்றீங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த வழக்கே நடக்கிறதே தவிர, அவர் இதை வைத்து பிழைக்கிற இடத்துல அவர் கிடையவே கிடையாது. அவர் தன்னை யார் என்று காட்டுவதற்கான அந்த முயற்சியிலிருந்து இன்னும் அவர் விடுபடல. ரைட், இதுதான் உண்மையான காரணம். லீகலா பார்த்தா இவருக்கு ராயல்டி கொடுக்கத்தான் படணும். ரைட், ஆமா. இப்ப இந்த சட்டப்படி அது சரியானது, தர்ம நியாயப்படி சரியானதான்னு தெரியல. ஒரு நல்ல உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேசி இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.